பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருக்குதா? நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். அற்புத அடையாளங்களை கர்த்தர் நடத்துவார். உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தை நான் பேச விரும்புகிறேன். பாருங்கள், பின்னாடி இயற்கை எவ்வளோ அழகாக இருக்கிறது. அழகான இயற்கை பகுதி இல்லைங்களா? நல்ல செடிங்களை வச்சு அழகாக அந்த காம்பவுண்டில் பண்ணியிருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமம் மையப்படட்டும். ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இனிய சொற்கள் தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமும் எலும்புகளுக்கு ஔஷதமும் ஆகும். பாருங்கள், இனிய சொற்கள் இனிய வார்த்தை, நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையானது இனிமையான வார்த்தையாக இருந்தால் அது தேன்கூடு போல் ஆத்துமாவுக்கு மதுரமாகவும் எலும்புகளுக்கு ஔஷதமாகவும், ஔஷதம்னா மருந்தாகவும் மாறுமா. பிரியமானவர்களே, நம் பேசுகிற வார்த்தை மற்ற ஆத்துமாக்களுக்கு மருந்தாகவும் தேன்கூடு போலவாகவும் அது மாறணும். மதுரமாகவும் மாறணும், அது மருந்தாகவும் மாறணும். இன்றைக்கி நிறைய பேர் அதை விஷமாக மாற்றிடுறாங்க. நம்ம பேசினாவே, சில பேர் பேசினாவே சில ஆத்துவம் அப்படியே குத்திடுவாங்க. பாருங்கள், அப்படி இருக்காதீங்க. உங்கள் வாயில் நல்ல வார்த்தையை பேசுங்க. அவங்க தப்பே பண்ணால் கூட நல்ல வார்த்தைகளை பேசி அவங்கள உற்சாகப்படுத்துங்க. மருந்தாக அதை மாற்றுங்க. கர்த்தர் நிச்சயமாக அவங்களை ஆசீர்வதிப்பார். நாம் பேசுகிற வார்த்தை மருந்தாகவும் அது விருந்தாகவும் மாறட்டும். நாம் பேசும்போதே விருந்தாக மாறிடணும். சில பேர் மருந்தாக மாறிடக்கூடாது. சில பேர் பேச ஆரம்பித்தாவே அவ்வளோதாங்க, விஷம் மாதிரி பேசிடுவாங்க, கக்கிடுவாங்க. பாருங்கள், வார்த்தைகளை பேசி மற்றவங்க அப்படியே கூத்தி. நான் நிறைய பேர் அப்படி பார்த்துருக்குறேன். அப்படியெல்லாம் நீங்கள் இருக்காதீங்க. மருந்தான ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தையை பேசுங்க. ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுங்க. அநேகருக்கு பிரயோஜனமான வார்த்தையை பேசுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். செபிக்கட்டுமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக ஸ்தோத்திரம். இந்த வேலையில் நாங்கள் வாசித்த அந்த நீதிமொழிகள் வசனத்தின்படி ஆண்டவரை, இனிய சொற்கள் ஆண்டவர் மதுரமாகவும் ஆண்டவர் எலும்புகளுக்கு மருந்தாகவும் மாறட்டும் அப்பா. அப்படி இனிய சொற்களை பேசத்தக்கதாய், மருந்தான வார்த்தைகளை பேசத்தக்கதாய் பிள்ளைகளுக்கு இரக்கம் செய்வீராக. ஆண்டவர் விஷமாகவும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் சில பேருடைய ஆத்மாவை கொள்ளுகிறதாகவும் இல்லாதபடி மதுரமான வார்த்தைகளை பேச உடைய பிள்ளைகளை இரக்கம் செய்யும். ஆசீர்வதித்து உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. அற்புதங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மையப்படட்டும். தாழ்த்துக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு மருந்தாக இருந்து உங்களோட இருந்து நடத்துவார். ஆமென், ஆமென்.